Hebron Ministries. நம் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன், ஹல்லேலூயா. நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஹல்லேலூயா. போன வாரங்களில் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? வெரி குட். ராஜாவினுடைய போர் வீரர்கள், துணிச்சலான மனிதன், உணர்ச்சிகரமான மனிதன், வல்லமையான மனிதன். வெரி குட், ஹல்லேலூயா. முதல்ல 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? முதல்ல அந்த துணிச்சலான பெனையா வந்து ஒரு துணிச்சலான ஒரு மனுஷன். 2வது உணர்ச்சிகரமான அப்சர்வர், கவனித்தான். ஆண்டவர் தேவன் அவனை கவனித்தார்னு பார்த்தோம். அப்போது அவன் என்ன துணிச்சலாக செய்தான்? 3 சிங்கங்களை, முதல்ல 2 சிங்கங்களை கொண்டு போட்டான். பிறகு என்ன பண்ணான்? போயிட்டு இன்னொரு சிங்கத்தை, கெபியில் இருக்கிற சிங்கத்தை, கெபியில் என்ன சிங்கம் இருக்கும்? பெண் சிங்கம் இருக்குமா, ஆண் சிங்கம் இருக்குமா? கெபியில் பெண் சிங்கம் இருக்கும். ஏன்னா அந்த குட்டிகளை என்ன பண்ணும்? அது இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். பிறகு என்ன பண்ண வேண்டும்? குட்டிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ ஆண் சிங்கம் தான் வேட்டையாடும். நீங்களும் வீட்டில் நீங்கள் தானே இட்லி தோசை சாப்பாடெலாம் செய்கிறீங்க. அது போன்ற பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும், உணவு கொடுக்கும் அந்த குட்டிகளுக்கும். பிறகு ராஜாவுக்கும், அந்த காட்டு ராஜா யார்? சிங்கத்துக்கும் உணவு கொடுக்குது. நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே போல் கர்த்தர் வச்சுக்க பாருங்க. அந்த கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தான் சிங்க குட்டிகள். அந்த சிங்க குட்டிகளை கெபியில் இருந்து அது பாதுகாக்க ஆண்டவர் தேவன், அதுபோல் ஆண்டவர் தேவன் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தாவீது ராஜாவுடைய பெரிய தரிசனம் என்ன? தேசத்தை ஆள வேண்டும், ஒரு பெரிய பாரம், தேசத்தை ஆள வேண்டும். ஆடுகளின் பின்னே சுற்றி திரிந்த இவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார். அப்பொழுது சவுலுக்கு பயந்து இவன் குகைக்கு போய் விடுகின்றான். அரணான பட்டணங்களே இருக்கின்றான். அதுவும் இல்லாமல் அப்படி குகைகளை அவன் மாறி போய் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனை பலப்படுத்துவதற்கு, அவனை இனிமேல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை, இனிமேல் சவுல் மறிக்க வரல, நம்ம இந்த தேசத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எல்லா பராக்கிரமசாலிகளையும் தாவீதை தேடி அனுப்புகின்றார். தாவீதை எங்கே இருக்கிறானோ அங்கே அவனை தேடி அனுப்புகிறார். அந்த பராக்கிரமசாலிகள் அவனோடு கூட வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். ஒரு சேனையாய் அவர்கள் எழும்புகிறார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது அதில் ஒரு 30-37 பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. அதில் ஒரு 30 பராக்கிரமசாலிகள், 3 பராக்கிரமசாலிகள் என்ன பண்ணுறாங்க? இவனுக்கு கொண்டு போயிட்டு அந்த வசனங்களை வாசிப்போம். 23. இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால், யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். அப்ப 3 பராக்கிரமசாலிகள் போன வாரம் நம்ம பார்த்தோம். யார் இந்த 3 பராக்கிரமசாலி? பெசர், 2வது எலியாசர், 3வது ஷம்மா. 3 பராக்கிரமசாலிகளை இவன் எப்படிப்பட பேர் பெற்றவன, ஹானர்டுன்னு போடப்பட்டிருக்கு, பேர் பெற்றவனாய் மாறுகிறார். அப்போ எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மனுஷனை உயர்த்த 30 பராக்கிரமசாலி இருந்தாலும் அதில் கர்த்தர் ஆண்டவர் இவனை உயர்த்துகிறத பார்க்கணும். அவனுடைய கேரக்டர் தான் பெனையா என்ற கேரக்டர். பெனையானா என்ன சொன்ன? லார்ட் பில்ட்ஸ் அப், தேவனால் கட்டி எழுப்பப்படுகிறவன், தேவனால் உயர்த்தப்படுகிறவன் என்று அர்த்தம் சொன்ன பெனையா. ஆண்டவர் தேவன் நல்ல ஒரு பேரை நீங்கள் எழுதி வச்சுங்க. அடுத்த தடவை பேப்டிஸ்ட் சர்வீஸில் பெனையா அப்படின்னு ஒரு பேரை வைப்போம். ஆண்டவர் தேவன் ஆசீர்வதிப்பார். நிறையா பெனையாக்கள் வரணும். அதில் வேலைக்கு போகாத ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பேரை நம்ம வச்சுருவோம். கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவார். அப்போ அந்த பராக்கிரமசாலிகள், அப்போ 3 பேரையும் அவன் முறியடிக்கின்றான். பிறகு அவன் பராக்கிரமசாலியாய் மாறுகின்றான் அப்படின்னு பார்த்தோம். ஒரு பெரிய திட்டம் இவன் மூலமாக தேவன் செய்கிறத பார்க்க முடிகிறது. 3வது அதிகாரத்தில் இந்த அருமையான வசனங்கள், வார்த்தைகள் கொடுக்கப்படுறது. ஒரு சேயிங்ஸ் இருக்குது, ஒரு கோட் இருக்குது. என்னென்னா, டெல் மீ ஐ ஃபர்கட், நீ சொன்னால் நான் மறந்து போயிடுவேன். டீச் மீ ஐ மே ரிமெம்பர், நீங்கள் போதனை செய்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஞாபகப்படுத்திக் கொள்வேன். இன்வால்வ் மீ அண்ட் ஐ லேர்ன், என்னை ஈடுபடுத்தினா நான் என்ன பண்ணுவேன்? கற்றுக்கொள்வேன். என்னிடம் சொன்னால் மறந்து போவேன், எனக்கு கற்பித்தால் ஞாபகம் வைத்துக் கொள்வேன், என்னை ஈடுபடுத்தினால் கற்றுக்கொள்வேன். இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போது ஆண்டவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். நிறைய காரியங்களை கேட்கணும். திரும்ப கேட்கும் பொழுது மனசில் ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். அதே வேலையில் ஈடுபட்டால் என்ன பண்ணுவோம்? நாம் கற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றையும், இல்லையா? வெயிலுக்கு போனால் தானே நிழலுடைய அருமை தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. பற்றியா? வெயிலுக்கு போனால் தானே
நிழலுடைய அருமை தெரியும். கஷ்டப்பட்டா தானே முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி சில பழமொழிகள் இருக்குது. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது கையில் ஒரு புக்கை கொடுத்துட்றாரு. அந்த கையில் புக்கு நீங்கள் காலேஜில் ஸ்கூலில் படிக்கும்பொழுது அந்த புக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு 1ஆம் கிளாஸ் புக்கு 3ஆம் கிளாஸுக்கு வராது. ஒவ்வொரு வருஷம் புது புது புக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரே வேதாகமத்தை வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அது படித்தே முடிக்க முடியல. அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி, பெரிய சரித்திரம் அந்த புத்தகத்தில் தேவன் நமக்காக வச்சிருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போது இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள பெரிய காரியம் என்னென்னா, மிக முக்கியமான மைட்டி மேன்னா பராக்கிரமசாலி. அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றப் போகிறார். கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றப் போகிறார். பராக்கிரமசாலி அப்படின்னா 4 அர்த்தங்கள் பராக்கிரமசாலிக்கு இருக்குது. 4 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று அப்படி என்னென்னா ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஒரு பராக்கிரமசாலின்னா ரொம்ப ரொம்ப பலன் உள்ளவனாக இருக்கணும். வலிமை மிக முக்கியம். ஸ்ட்ரென்த், வலிமை முக்கியம். இன்னைக்கு காலையில் நான் வந்த உடனே என்ன பண்ணேன், அந்த சூட் கேஸ் என்னால் திறக்க முடியல. நம்ம அந்த இது இருக்கிற 2 இது ட்ரை பண்ணி பார்க்க முடியல, பலனே இல்லை. ஆனால் ஒரு சின்ன வயசில் 25 வயசில் கராட்டெல்லாம் இருக்கும்போது தேங்காயை ஒரே அடியில் உடைப்பேன். அது ஒரு தமாஷ். அப்போல்லாம் அவர் நீ உடைக்கிறியா நான் உடைக்கிறேன், ஒரே அடியில் உடைக்கணும். 2 பேர் 2 தடவை அடிப்போம். அப்படி உடைச்ச கை இப்போ என்ன பண்ணுது, இது சின்ன அந்த இதை எடுக்க முடியல. அதனால் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே. அப்போ எந்த வயசுலையும் தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு பலனை கர்த்தர். பனையா சப்ஜெக்ட் எடுத்து என்னால் சூட்கேஸ் திறக்க முடியல பாரு. அதுபோல் சில சமயத்தில் என்ன பண்ண முடியும், நம்மளால் பலவீனம் ஆகிடும். அப்போது இந்த வசனத்தை நீ படிக்கும் பொழுது பலனை, ஒரு செத்த சரீரத்தையே உயிரோடு கூட எழுப்பிடுறார். இப்போது பார்த்தீங்க இல்லையா, க்ரையோ ப்ரிசர்வேஷன் பார்த்தீங்களா. அப்போது செத்து போனவனை உரைய வச்சிடுறாங்க. உரைய வச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவன் செத்து போன ஒரு நாள் திடீர்னு மறுபடியுமாக உயிரோடு கூட எழுப்பப்படுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவனை மாத்திரதான் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி அத்தனை வருஷங்கள் உள்ள வச்சுருக்கணும். அவன் பாடியை வச்சுக்கணும். எவ்வளோ பணத்தவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்களா. உலகம் எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுது, கர்த்தர் தேவன் நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஸ்ட்ரென்த் மிக முக்கியம் ஆண்டவர்கிட்ட. இப்போ நீங்கள் அந்த வசனத்தை கேட்கும்போது அந்த வார்த்தையை சொல்கிறீங்க, சர்ச்சில் சொல்கிறீங்க, வீட்டில் போய் சொல்கிறீங்க, உடனே கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு பலத்தை கொடுத்துருவார். 2வது காரியம் கரேஜ், துணிச்சல் மிக முக்கியம். துணிச்சல் மிக முக்கியம். நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது தாவீதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஒன்று ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க, தாழ்மை. ரொம்ப ரொம்ப தாழ்மை உள்ளவன். எவ்வளோ காரியத்தை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்துக்கிற ஒரு நல்ல சுவாபம் அவனுக்கு இருக்குது. 1. 2வது ஏன்னா அவன் ஆரம்பம் ஒரு ஆடை மேய்க்கிறவனாக இருந்தான். பிறகு ராஜாவாக உயர்த்தப்பட்டான். எப்போவுமே கர்த்தர் தான் என்ன உயர்த்தினார்ன்ற ஒரு மனசு படபடுப்பு அவனோட வாழ்க்கையில் இருக்குது. நம்ம சின்ன வயசுல நம்மளை யாராவது ஒன்றுமே இல்லாமல் இந்த ஆர்ஃபன் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ஃபன் பிள்ளைங்கள்லாம் அவங்க எஜுகேட் பண்ணுறாங்க. அந்த ஆர்ஃபனேஜுக்கு அவங்க ரொம்ப உண்மையாக இருக்குது. போன வாரங்கள் நானும் அம்மாவும் ஒரு பிள்ளை ஆர்ஃபன் பிள்ளை அது வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேரேஜ் நானும் அம்மா தான் போயிருந்தோம். அதுக்கு அந்த மாப்பிள்ளையும் ஒரு ஆர்ஃபன், 2 பேரும் மேரேஜ் பண்ணினாங்க. அந்த ஆர்ஃபனேஜை நடத்துகிறவர் அவ்வளோ கிராண்டாக பண்ணுறாரு. பயங்கரமாக ஒரு பெரிய ஏசி ஆள் எடுத்து அவன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு சாதாரண கல்யாணம் கூட அப்படி இருக்க மாட்டார். பெரிய ஏசி ஆள் எடுத்து எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. நானும் போயிருந்தேன். பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்து, அந்த பொண்ணு சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். அந்த குழந்தை அந்த ஆர்ஃபனேஜில், அதே போல் அந்த பையனும் எனக்கு தெரியும். போன உடனே அவ்வளோ சந்தோஷம். பார்த்தீங்களா, ஆண்டவர் மனுஷனே தாய் தகப்பம் மறந்தால் கூட கைவிடாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் அந்த பணிவு. 2வது அவங்ககிட்ட துணிச்சல். 2வது என்ன பண்ணுறான், ஒரு ஆட்டுக்காக என்ன பண்ணுறான், தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து போயிட்டு ஒரு சிங்கத்தோட சண்டை போட்டு ஆட்டை மீட்டு கொள்கின்றான். 3வது காரியம் ஹோலினஸ், பரிசுத்தம். தவறு செய்து விடுகிறான். இந்த தவறு செய்த உடனே அவன் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. ஒரு ராஜா அதை மறைச்சிடலாம், ஆனால் மறைக்காமல் ஒரு பாடலாக எழுதி அதை ராகத்தலைவன் கையில் கொடுத்து ஏன் பண்ணுறான்னா,
நான் செஞ்ச தப்பு, இந்த ராஜா செஞ்ச தப்பை வேற யாரும் செய்யக்கூடாது. ஆண்டவரோட சுத்தமான இருதயத்தை எனக்கு தாருங்க, நிலவரமான ஆவியை எடுத்து போடுங்க சாமி, பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிரு சாமி. எப்படி பாருங்க, அப்படியே போயிட்டு கதறி அழுது. அப்போ 51ஆம் சங்கீதம் அவ்வளோ அருமையாக அவன் சொல்கிறத பார்த்து இந்த 3 கேரக்டர் அவனுக்கு மிக மிக முக்கியம். சரி, கரேஜியஸ் ஸ்பிரிட், பரிசுத்தம், இந்த மிக மிக முக்கியமான கேரக்டர். அப்போது 4வது என்னென்னா, அவங்ககிட்ட பெனையாங்கிட்ட பார்த்த கேரக்டர் 4வது கேரக்டர் என்னென்னா, நான் 3வது கேரக்டர் பேஷன், உற்சாகம். என்ன இருக்குது அவங்ககிட்ட? உற்சாகம், பயங்கரமாக உற்சாகம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவன் பார்க்கவில்லை, இவன் கையில் ஈட்டி இல்லை, அவன் கையில் இவன் கையில் வெறும் தடி தான் இருக்குது, அவங்க கையில் ஈட்டி இருக்குது, இருந்தாலும் போட அப்சர்வ் பண்ணி போயிட்டு அவனோட வந்து எகிப்தியனோட சண்டை போட்டு அவனை முறியடித்து விடுகிறான். ஒரு உறைந்த பனிக்காலத்தில் ஒரு கெபிக்குள்ளே போய் சிங்கத்தை முறியடித்து விடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய துணிச்சல் அவனுக்கு, உற்சாகம் அவனுக்கு செய்யணும். நம்ம மற்றவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு நாளும் நீ சோம்பேறி இல்லைன்னு சொல்லத்தக்கதாய் உற்சாகத்தோடு எதை செய்தாலும் நம்ம என்ன செய்யணும்? உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். 4வது டிட்டர்மினேஷன், தீர்மானத்தோடு கூட போகிறான். எதை செஞ்சாலும் இதை நான் முடித்து விடுவேன். ஒரு காரியத்தை எடுத்தால் முடிக்க வேணும். நீங்கள் பாதியில் விட்டுட்டு கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பாஸ் கொடுக்குறாரு, இப்படி டைம் பார்த்துக்கினே இருக்கக்கூடாது, போயிட்டு கை கழுவிடக்கூடாது. அந்த முடிச்சாலும் என்ன நீ அப்படின்னா அந்த பாஸ் நினைக்கணும், இவர்கிட்ட கொடுத்தா இந்த ஆள் முடிப்பார். அந்த நம்பிக்கை தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயத்துக்குள்ளே கொண்டு போகுது, ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே எலிவேஷனுக்குள்ளே கொண்டு போகும். அந்த தீர்மானம் மிக டிட்டர்மினேஷன் இம்பார்ட்டன்ட். 5வது காரியம் அர்ப்பணிப்பு, மிக மிக டெடிகேஷன். எதுலேயுமே ஒரு அர்ப்பணிப்பு வேணும். தன் காரியத்தை செய்கிறான், உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அந்த சிங்கத்தை கொன்று விடுவேன். அப்போது இதெல்லாத்தையும் அந்த அருமையான ராஜா தாவீது பார்க்கின்றான். அவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்குன்னா, ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறான். வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் பராக்கிரமசாலிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானவன். கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலி அப்படின்னா இந்த இந்த வந்து என்னது, மைட்டி மேன் வேலர் சொல்லுவாங்க, மைட்டி மேன். பராக்கிரமசாலி என்ற வார்த்தை முதல்ல ஆதியாகமத்தில் எங்கே வருது? நிம்ரோதுக்கு வருது. நிம்ரோது வந்து முதல்ல பார்க்குறான். அதுக்கப்புறம் வசனத்தை பாருங்க, அவன் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. லைக் நிம்ரோத், the mighty hunter before the Lord. அவன் எப்படி இருக்கான்? கர்த்தருக்கு முன்பாக வேட்டைக்காரனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காட்டில் ஏதாவது ஒரு பெரிய வேட்டைக்காரனா ஒரு மானை அடிக்கணும், இல்லை வந்து என்ன பண்ண ஒரு மனுஷன் அடிக்கணும், இல்லைனா ஒரு சிங்கத்தை அடித்தா பெரிய வேட்டைக்காரன். புதிய ஏற்பாடு காலத்தில் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவன் வேட்டைக்காரன். ஹல்லேலூயா. ஹண்டராக இருக்கணும். நீங்கள் அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருகிற, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? பாபேல் கோபுரத்தை கட்டுகிறான். எப்போ இது நடக்குது அப்படின்னு பார்த்தா, வந்து ஆண்டவர் நம்ம முதல்ல மனுஷர்கள் வந்து பாவம் செஞ்சிடறாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து அந்த மக்களை எல்லாம் அழிச்சிடுறாரு. ஜலப்பிரளயத்துக்கு பண்ணு நோவாவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பேழையிலேருந்து இறக்கி அங்கே அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுறார். இப்போ இந்த 3 பிள்ளைங்க பழக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைகள் மூலமாக சந்ததியை தேவன் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுறார். அப்போது நம்ம இந்த 3 சந்ததியில் நம் காமுடைய சந்ததின்னு தியாலஜின்ஸ்லாம் சொல்கிறாங்க. காமுடைய சந்ததி யாப்பேத்து தான் அந்த மாஸ்கோ, அந்த மாஸ்கோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரஷ்யா. அதில் அந்த வசனத்தை வாசிங்க, அது மட்டும் வாசிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. 2. யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். பார்த்தீங்களா? யாப்பேத்தின் குமாரர், அதாவது இந்த அருமையான நோவுடைய பிள்ளைகள். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு தான் வரப்போகிறான் வருகிற நாட்களில். வருகிற நாட்கள் பயங்கரமான யுத்தம் வரப்போகுது. அவன் மாகோகு யுத்தம் வந்து பார்த்தீங்களா? மாகோகு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் மங்கோலியன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. சரி. 2வது தூபால்னா மாதாய், தூபால்னா சைபீரியா, மேசேக்குன்னா மாஸ்கோ, இப்போ இருக்கிற ரஷ்யாவுடைய கேபிட்டல் மாஸ்கோ. பார்த்தீங்க, அவன் இந்த பிள்ளைங்களுடைய பேர்லேயே ஒவ்வொரு தேசம் இருக்குது. பார்த்தீங்களா? எல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஹிஸ்ட்ரி
ஆண்டவர் பைபிளில் நான் யோசித்து பார்த்தேன், சில சமயத்தில் ஆண்டவர் எப்படிலாம் இந்த ஹிஸ்ட்ரியை ஒருத்தவனும் பேசுகிறதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எழுதி வைத்திருக்கிறார். அவர் பேசலாம் எழுதி வச்சுக்கிறார். நான் போன வாரங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சவுல் என்ன பண்ணுறான், கெபியில் இருக்கான். அந்த சமயத்தில் வந்து தாவீது போய் அவன் வஸ்திரத்தவங்களை அறுத்துடுறான். வஸ்திரத்தவங்களை அறுத்துட்டு வந்துடுறான். உடனே என்ன பண்ணுறான், சவுல் பார்த்துட்றான். பார்த்துட்டு உடனே சொல்கிறான், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தாரு, நான் உன்னை கொன்று போட்டுடலாம், ஆனாலும் கூட நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே கையை வைக்கக்கூடாதுன்னா நான் வைக்கல. உடனே சவுல் என்ன பண்ணுற, மகனே உன்னை பார்க்கணும் உத்தம வார்த்தனும் இல்லை. சில பேருக்கு வந்து பிரச்சனை வந்து தான் மகனே மகளெல்லாம் கூப்பிடுவாங்க, அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க, தந்தையே அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுபோல் பிரச்சனை வரும்பொழுதுல எப்போவுமே நேச்சுரலாக இருக்கணும். எப்போவுமே பக்கத்தில் பாருங்க, நேச்சுரலாக இருங்க, அடிக்கடி மாற்றிக்காதீங்க. ஆமாம், நேச்சுரலாக இருக்கணும். இவன் பாரு திடீர்னு தொத்திட்டு கொல்றதுக்கு வரான், டக்குன்னு பிடிச்சி மாட்டிக்கிட்ட உடனே செத்து போய்ட்டு தெரிஞ்ச உடனே என்ன பண்ண, மகனே உன்னை போல ஒரு உத்தம உலகத்தில் இல்லை. ஆனால் அவனை வாயாலே சொல்லிடுறான், என்ன சொல்கிறான், உன்னுடைய ராஜ்ய பாரத்தை தேவன் பலப்படுத்துவார். அவன் வாயில், எதிரி வாயிலேருந்து ஒரு பெரிய என்ன ப்ராமிஸ் வேர்டை வந்து தாவீது வாங்கி விடுகின்றான். அதனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்குறாரு. ஆனால் எதிரிக்க கையில் ஒப்பு கொடுத்தா இத்தனை நாள் நான் கொண்டுட்டா இவன் ராஜா ஆகணும், ஒரு நிமிஷத்தில் கொண்டுட்டான்னா அடுத்த நிமிஷம் அவன் தான் இஸ்ராயலுக்கே ராஜா. அந்த சான்ஸை அவன் ஒரு நாளும் என்ன பண்ணவில்லை, தேவனுக்கு விரோதம். அவன் கர்த்தர் அங்கெல்லாம் செக் பண்ணுறாரு, டெஸ்ட் வைக்க, உங்களுக்கு இது மாதிரி சான்ஸ் கிடைத்தா அப்படின்னா. இப்போ ஒருத்தன் போன வாரத்தில் பார்த்தீங்களா, ஒரு 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 மனைவியை கொன்று எத்தனை 79 துண்டாக போட்டு ஒரு சூட்கேஸில் வச்சுருக்கான். பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமான ஆட்கள் பார்த்தீங்களா. எதிரியை சொந்த மனைவியை செஞ்சுருக்கான், எவ்வளோ கொடுமை. ஆனால் எதிரியை கையில் மாட்டி ராஜ்யபாரம் பெரிய கிங் ஆகிற சான்ஸு ஒரு ஃப்ராக்ஷனில். அப்போ எப்படிப்பட்ட இருதயம் இந்த அருமையான தாவீதுக்கு இருந்திருக்கும் நினச்சி கூட. அதை நான் நினச்சி பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா, எப்படிப்பட்ட இருப்பா. நம்ம கூட ஒருத்தவங்க திட்டா, ஒருத்தவங்க இது பண்ணிட்டா, பேசிட்டா, அவங்க மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, ஆனால் தோர்த்துறான், வேதனைப்படுத்துகிறான், எல்லாம் பண்ணி அவனை கையில் கொடுத்தவனை எல்லாம் சொல்கிறாங்க, கொன்னுடுறான் அவனை, இதாண்டா கர்த்தரும் கையில் ஒப்பு கொடுப்பா, சொல்ல நிறைவேற்று அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லை அபிஷேகம் பண்ணிவனை நான் தொட மாட்டேன். கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், அவனே சண்டை போட்டு அவனா செத்து போயிட்டான். கர்த்தர் அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ண. கர்த்தர் சொல்லுங்க, எனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என்னை கைவிடாத ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, பலவான்கள் எப்படி உருவார்கள் பார்த்தா, ஆதியாகமம் 6:4 சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 6:4 ஜாயின்ட்ஸ்லாம் எப்படி உருவானார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அங்கே அந்நாட்களிலே ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். தேவ தூதருடைய பலன் எல்லாம் மனுஷகுமாரர்களுக்கு வந்து விடுகிறது. எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு எப்படா நம்மெல்லாம் ஒரே லெவலில் இருக்கும், ஒருத்தருக்கு திடீர்னு பார்த்து உயரமாக இருக்கிறான், பயங்கர ஹெப்டியாக இருக்கிறான். முகமது அலின்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, புரூஸ்லின்னு ஒருத்தர் தான் பாரு, திடீர்னு ஒருத்தர் ஒரு சில இடத்துல பயங்கரம் என்ன பண்ணுறான், பவர்ஃபுல்லாக மாறான். எப்படின்னு பார்த்தா அப்போ ஒரு பெரிய ஜீன் பார்த்தீங்களா அங்கே மரங்களில் வந்து கலந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுபோல் ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்களை தயவுகளை தேவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மனுஷ காரியங்களும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதை கொடுத்துருக்காரு. அனிமல் கிங்டம்னா சிங்கம் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வல்ச்சர் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக பாருங்க, ஆட்டுக்குட்டி மாட்டெல்லாம் தூக்கிட்டு போகுது, பூனையெல்லாம் தூக்கிட்டு போகுது, பாம்பு தூக்கிட்டு போகுது. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அந்த காலுக்கு பவர் இருக்குது. நான் இப்போ போன வாரங்களில் ஒரு இதை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பருந்து வந்து கீழே இறங்கி வந்து பயங்கரமாக அலை அடிக்குது, செம்ம அலை அடிக்குது. அந்த அலை அடிச்சோன்னா மீனை வந்து பிடிச்சிட்டு நல்லா ஹெவிட்டி. அது நினச்சி பார்த்த விட அந்த மீன் பெருசாக இருக்குது. அந்த மீனை வந்து பிடிக்குது, அலை அடிக்குது. அந்த மீன் உள்ளே போகுது, இதுவும் உள்ளே மூழ்கிடுது. மூழ்கி அந்த காலில் அந்த மீனை பிடிச்சிக்குது. அந்த அலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால இது மேலே இது ரெக்கையை அடிக்க முடியல. ரெக்கையை ஏன்னா அந்த அலை ஹைட்டாக இருக்கு. பிளைன் சர்ஃபேஸ் இருந்தால் டக்குன்னு ரெக்கை அடிச்சு மேலே போய்டும். அந்த ரெக்கையை அடிக்க முடியல. மறுபடியும் விழுந்துடுது, மறுபடியும் ஆனாலும் மீனை விடவே மாட்டுது. மீனை கடைசியில் அடித்து அந்த அலைக்கு மேலே அதை எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு பாருங்க. என்ன பவர்! அந்த இது வல்ச்சர் அந்த இதுக்கு பார்த்தீங்களா,
அந்த ஈகிளுக்கு எவ்வளோ பெரிய பவர், தேவன் எப்படிலாம் படைச்சிருக்கிறாரு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா. இதெல்லாம் எப்படி படைச்சாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பார்த்து கம்ப்யூட்டரை பார்த்து எப்படா தட்டா டொக்குன்னு வருது நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவர். சொல்லுங்கள், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சரி, இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் டேஸில் எப்படின்னா ஒரு ஆளை கொன்னா இல்லை ஒரு மிருகத்தை கொன்னா இவங்க தான் பலசாலிகளாக இருக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் தேவன் அப்படி பலசாலிகளை தேர்ந்தெடுப்பதில்லை. ஏன் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்னா, பாவத்தில் எவன் விழுகலை அவன் தான் பராக்கிரமசாலி. 80 வருஷம் வாழ்க்கையில் யார் நீ எத்தனை பேரை கொன்ன, எத்தனை பேரை சாகடிச்ச, என்னென்ன காரியங்களை ஆட்டை கொன்னியா, மாட்டை கொன்னியா, சிங்கத்தை கொன்னியா, அதெல்லாம் தேவன் பார்க்குறது இல்லை. இப்போல்லாம் சிங்கத்தெல்லாம் கூண்டில் அடைச்சிட்டாங்க, அதுவும் கொல்ல முடியாது. ஆனாலும் கூட எப்படி பார்க்குற பராக்கிரமசாலை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர், எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு? பாவத்தில் விழாதவன் எவன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட அதில் நிலைத்து நிறுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவரை யாருன்னு பார்த்து தேவன் அவனை யுத்த வீரனா கர்த்தர் பார்க்கின்றார்.